வேண்டும். இங்கு இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திருட்டு திராவிட திமுக அரசை எப்படி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், எதற்காக வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று பேச நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை. ஆனால் நாங்கள் 22 மாநிலங்களில் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் 22 இடத்தில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஒரே ஒரு விளக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஆர்டிகல் 370 பார்த்தீங்கன்னா மக்களே, காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1947 காங்கிரஸ், இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனி நாடாக வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் 48 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை மீட்டெடுக்க முடியவில்லை. எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரே ராத்திரியில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவினுடைய மாவட்டமாக, ஸ்டேட்டாக கொண்டு சென்ற ஒரே உத்தம தலைவர் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். எங்களை சொல்வார்கள் நாங்கள் மதவாத கட்சி என்று. ஒரு பாட்டுடன் நான் கூட விரும்புகிறேன். அல்லாவோ எங்களின் தாய் பூமி, பூவானம் பொங்கியதால் ஏறி, பூவலம் போர்க்களம் ஆனதேனோ, பணிவிலும் மலைகளில் பலிகள் ஏனோ. இது என்ன பற்றி பாடுறானா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அழகான நிலையை பற்றி ஒரு முஸ்லீம் பாடுறாரு. அங்கே என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லீம் பாடுறாரு. இந்த மாதிரி ஒரு காஷ்மீரை ஒரு விஷயம் கூட பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கோ காஷ்மீர் இந்தியாவினுடைய தலை சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் என்ன தெரியுமா நடந்தது, பாகிஸ்தானில் இருக்கும் கும்பல் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா நடக்கக்கூடாது என்று என்ன பண்றாங்கன்னா, ஒரு அட்டாக்கை எல்லாரையும் சாவடிங்க சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்ணி 20 பேரை சுட்டு தள்ளாங்க. மக்களே, 20 பேரை சுட்டு தள்ளும் போது பெண்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். சுட்டு தள்ளும் போது ஒரு பெண் கிட்ட போயிட்டு, புதிதாக திருமணமான ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு அவன் புருஷனுடைய சுடக்கூடாத இடத்தில் சுட்டார்கள். என்ன சொல்லி நம்ம சுட்டானுங்க, ஏய் உங்களுடைய பாரத பிரதமர் கிட்ட போய் சொல்லு, அந்த ஆளால் என்ன பண்ண முடியும், தீவிரவாதத்தை அழிக்க முடியுமா சொல்லு என்று கூறினார். நம் பாரத பிரதமர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரே நைட்ல பெண்களை வைத்து, ரஃபேல் பெண்களை வைத்து தீவிரவாத கும்பல் இருக்கும் பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத கும்பல் அனைத்து இடத்தையும் பெண்கள் விமானியை வைத்து சுக்குநூறாக்கிய ஒரே உத்தம தலைவர் எங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனுடைய ஸ்ட்ரைக் பேர் என்ன தெரியுமா, சிந்தூர். சிந்தூர்னா என்னமா, பெண்கள் பொட்டு வச்சிருக்கீங்களே அதான் சிந்தூர். அந்த தீவிரவாதி சொன்னா, ஏய் உங்க மோதி கிட்ட போய் சொல்லு உன்னுடைய சிந்தூர் அழிக்கிற. அதே மோதிக்கு ஒரே மணி நேரத்தில் தீவிரவாத கும்பலில் இருக்கும் அனைத்து சிந்துரையும் அழித்து பெண்களுக்கு சிந்தூர் அளித்த ஒரே உத்தம நாயகர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இங்க இருக்கு திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்ன தெரியுமா சொல்லும், பாஜக ஒரு இந்து மத கட்சி, இந்து மதத்திற்கு சப்போர்ட் பண்ணும் கட்சி என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இன்றைக்கு வரை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். நான் சொல்ற மக்களே, ராம மந்திர் கட்டணும், அதற்கு நிகரான இடத்தை முஸ்லிம்களுக்கு தந்து அங்கும் ஒரு மஸ்ஜித் கட்டி ஒரே ஒரு சந்தோஷத்தை தந்த ஒரே உத்தம தலைவர் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான். ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு அமைச்சர் இருக்காரு, பார்த்தீங்கன்னா இந்து அணித்துறை அமைச்சர் அவரு என்ன தெரியுமா பண்ணுவாரு, இன்னைக்கு தாலிக்கு ஒரு 100 பேருக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். நாளைக்கே போயிட்டு பீகாவுடைய கூட்டத்தில் நின்றுட்டு தாலி அடிக்கும் போராட்டம் நடத்தும் ஒரே வெட்கமில்லாத மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அது எந்த கட்சி என்றால் திமுக தான். இன்றைக்கு தாலி கட்டுவோம், நாளைக்கு தாலி அறுப்போம், அடுத்த நாள் என்ன பண்ணுவார்னா மாட்டு மாத்தினுடைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஒருத்தர் சொல்லுவான், ஏய் இந்து மதம் என்பது சனாதனம் என்பது கொரோனா போல அது போல
மலேரியா ஜுரம் போல